நைட் டைம்ல உடனே பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்க. அப்படி என்ன தலை போற விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டி. அதான் போன் கால்ல கூட சொல்லாம உடனே கிளம்பி வந்தேன். வார்டன் மகேஷ் கிட்ட அன்பும் ஆனந்தி லவ் பண்றாங்கன்னு இன்டைரக்டாவே சொல்லிருக்காங்க. ஆனா அது மகேஷ் நம்பவே இல்ல. வார்டனையே திட்டிட்டு கிளம்பிட்டான். இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஹாப்பியான நியூஸ் தான் கொண்டு வந்திருக்க மித்ரா. ஆண்டி, இது நியூஸ் கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் நியூஸ். என்ன மித்ரா? வார்டன் சொன்னத மகேஷ் நம்பாததுனால ஆனந்தியோட அப்பா அம்மாவை நேர்ல மீட் பண்ணி மகேஷ் பொண்ணு கேட்ட விஷயத்த மறக்க சொல்லி அன்புக்கு ஆனந்திய பொண்ணு கேட்க போறாங்க. நல்ல விஷயம் தானே, கேட்கட்டும். அந்த ஆனந்தி மகேஷ் வாழ்க்கையை விட்டு எப்படி ஒழிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆண்டி, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா மகேஷ் ஆனந்திய மறக்கணும்ல. அதனால தானே நாம இவ்ளோ கேம் ஆடுறோம். அப்போ மகேஷ்க்கு இதெல்லாம் தெரிய வைக்கணும்ல. மகேஷ்க்கு இப்ப தெரிய வைக்க தேவையில்லை. நாம சொன்னாலும் அன்பு அவன் சந்தேகப்பட மாட்டான். வார்டன் சொல்லியே கேட்கல. நாம சொன்னா மறுபடியும் நம்மளதான் சந்தேகப்படுவான். அவங்க போய் பேசிட்டு வரட்டும், அப்புறம் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாப்போம். ஆண்டி, என்ன இவ்ளோ நார்மலா சொல்றீங்க? என்னால நாளுக்கு நாள் அந்த அரவிந்த் கொடுக்கிற டார்ச்சரை தாங்கவே முடியல. அவனை முதல்ல கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும். இதுக்கு நடுவுல இந்த ஆனந்தி வேற. நீங்களும் இப்படி சாதாரணமா பேசினா நான் என்ன பண்ணுவேன் ஆண்டி? இங்க பாரு மித்ரா, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுபடி எல்லாமே நடக்கும். ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்ல. நாளைக்கே மகேஷ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் அவன் ஆனந்திய மறக்கிறதுக்கோ ஒன்னு அவன் அக்செப்ட் பண்றதுக்கோ கொஞ்சம் டைம் ஆகும். அதுவரை நீ பொறுத்துதான் ஆகணும். பொறுமையா இரு மித்ரா, புரிஞ்சுதா? சரி, நேரம் ஆச்சு, நீ ஹாஸ்டல் கிளம்பு. என்னடா, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க? ஒன்னும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாம தான் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, சொல்லுடா. இப்படி குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காம விஷயத்த சொல்லு. நான் சொல்லுவேன், ஆனா கேட்டு நீ கோவப்படக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லு. நாளைக்கு நானும் ஹாஸ்டல் வார்டன் மேடமும் ஆனந்தி ஊருக்கு போயிட்டு வரலான் இருக்கோம். டேய், ஆனந்தியோட ஊருக்கு போறேன்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. நீ என்னடா ஹாஸ்டல் வார்டனை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? ஏய் சும்மாரு, அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான், நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லுடா, எதுக்கு நீயும் வார்டனும் ஆனந்தி ஊருக்கு போறீங்க? அங்க ஆனந்தி அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, எங்க கல்யாண விஷயமா பேச போறோம். என்னது, உங்க கல்யாண விஷயமா பேசுறதுக்கு வார்டனை கூட்டிட்டு போறியா? ஏண்டா, எங்க கிட்ட கூட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? அதுவும் என்ன கூட்டிட்டு போய் பேசுறேன்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. வார்டனை கூட்டிட்டு போய் எதுக்கு பேசணுங்கிற? டேய், என்ன திருட்டுத்தனம் பண்ற? மா, திருட்டுத்தனம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. முதல்ல நானும் ஆனந்தியும் காதலிக்கிற விஷயத்த அவங்க வீட்டுல சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதுக்காகத்தான் ஊருக்கு போறோம். சரி, அத நான் இல்லாம செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். ஐயோ அம்மா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனந்தியோட அக்காவுக்கு இப்பதான் கல்யாணம் முடிவாயிருக்கு. இந்த நேரத்துல ஆனந்தியை காதலிக்கிறேன்னு போய் சொன்னா அவங்க வீட்டுல எப்படி எடுத்துப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? கோவப்பட்டு ஒன்னே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனாலதான் நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன்னு சொல்றேன். சரி,
என்ன ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தானே பயப்படுற? அப்ப நீ மட்டும் தனியா போய் பேசிட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு வார்டனை கூட்டிட்டு போனுங்கிற? என்கிட்ட ஆனந்தி அப்பா அம்மா கோவப்படுவாங்கன்னா வார்டன் கிட்ட கோவப்பட மாட்டாங்களா? வார்டன் மேல ஆனந்தி அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குமா, அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. அப்படியா? யாழினி, என் போனை கொண்டு வா. இப்ப எதுக்குமா போனு? நீ உண்மை என்னன்னு முழுசா சொல்ல போறதில்ல. நான் எங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யாருக்கு போன் பண்ற இப்போ? என் மருமகளுக்கு. எதுக்குமா இப்ப அவளுக்கு? அம்மா அப்படியே ஸ்பீக்கர்ல போடுமா, அப்பதான் இவன் என்ன கேடி வேலை பாக்குறான்னு எனக்கும் தெரியும். இப்ப எதுக்கு அவளுக்கு போன் பண்ற? சொன்னா கேளுமா. வேண்டாமா, ஏற்கனவே அவள் நொந்து போயிருக்கா. நீ ஏதாவது கேட்டு அவளுக்கு இன்னும் கஷ்டப்படுத்தாதம்மா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்ன மருமகளே நடக்குதுங்க? இந்த பையன் உண்மைய சொல்லாம ஏதேதோ சொல்லி மழுப்புறான். எதை பத்தி கேக்குறியா அத்தை? நாளைக்கு இவனும் வார்டனும் உங்க ஊருக்கு போய் உங்களை பத்தி பேச போறாங்களாமே. உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவங்கள போக சொன்னதே நான் தான் அத்தை. என்ன மருமகளே சொல்ற? இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட எதையும் மறைக்க எனக்கு விருப்பம் இல்ல அத்தை. நான் சொல்லிடுறேன். ஆனந்தி, நீ சும்மா இரு. அவசரப்பட்டு எதுவும் வளராத. ஏய், அவள் எதுக்கு மிரட்டுற? நீ சும்மா இரு. நீ சொல்லுமா. அத்தை, உங்க புள்ளையும் நானும் காதலிக்கிற மாதிரி மகேஷ் சாரும் என்னைய காதலிக்கிறாரு. I love you. அம்மா 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 என்னமாச்சு? அத்தை, அத்தை என்னாச்சு? என்னாச்சு அத்தை? நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இவ்ளோ நடந்திருக்கு. 2 பேரும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம வார்டனோட கிராமத்துக்கு போறேன், பொண்ணு கேட்டு புரிய வைக்கிறேன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. இது வார்டன் போய் முடிச்சு வைக்கிற பிரச்சனையா? இத பாரு ஆனந்தி, நாளைக்கு நீ, நான், அன்பு 3 பேரும் ஊருக்கு போறோம். நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. ஆனந்தியோட அக்காக்கு கல்யாணம் இருக்கு. இந்த நேரத்துல நீ ஏதாவது பேசி பிரச்சனை பெருசாயிட போகுது. சொன்னா கேளு, வேண்டாம். இதுக்கு மேல நான் இதுல எல்லாம் தலையிடாம போனாதான் இன்னும் பிரச்சனை பெருசாகும். நீ சும்மா இரு. பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டு இதுக்கப்புறம் என்னால பிரச்சனை பெருசாயிடுமா? இத நீ எப்படி வளர விட்ட ஆனந்தி? அத்தை, இது ஆரம்பத்திலேயே தடுக்கணும்னு நான் எம்புட்டோ சொல்லிட்டேன். ஆனா உங்க புள்ளதையும் கேட்கல. மகேஷ் சார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னையும் இப்ப வரைக்கும் தடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு தியாகம் பண்ணியே பழக்கம் ஆயிடுச்சு. இவருக்கு அடுத்தவங்க மனசுதான் முக்கியம். அவருக்கு அவர் மனசு புரியாது. ஏன்னா அவருக்கு அவர் மனசு கரங்கல் பாரு. அதான் அமைதியா இருப்பாரு. ஆனந்தி, இங்க பாரு. சன்னிதானத்துல சாமி முன்னாடி வச்சு நீதான் என் மருமகன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்.